எவ்ரிவன். இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம்னா வந்து ஆரோமேட்டிசிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரீகேப் பண்ணுறேன். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் வி saw is பென்சினைட் காம்பவுண்ட்ஸில் எப்படி அரோமேட்டிசிட்டி இருந்துச்சு, நான் பென்சினைடில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சார்ஜ்டு அண்ட் ஃபியூஸ்டு, அது ஒரு டேர்ம் இருக்குது. ஆக்சுவலி அதில் இருக்க எல்லா கேட்டகரியும் பார்த்தாச்சு. ஒரு சில ஃபியூஸ்டு அண்ட் பிரிட்ஜ்டு காம்பவுண்ட்ஸில் எப்படி அரோமேட்டிசிட்டி இருக்குன்றது மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் செஷனில் பார்த்த திங். ஓகே, ஸோ இதில் நம்ம 14 அனுலின் வந்து பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த 14 அனுலின் பார்த்தீங்கன்னாக்கா கைண்ட் ஆஃப் வீக் இது அரோமேட்டிக் தான், பட் லைட் விழுந்தாவே வந்து இந்த அரோமேட்டிசிட்டி வந்து லாஸ்ட் ஆகிடும். ஸோ திஸ் அரோமேட்டிசிட்டி கெட் லாஸ்ட் பை லைட் இட் செல்ஃப். ஸோ அப்போது இந்த அரோமேட்டிக் காம்பவுண்டை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ இதனோட மாடிஃபைடு வெர்ஷன் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பென்சினாய்டு அண்ட் நான் பென்சினாய்டில் பென்சினாய்டு ஃபுல்லாக பார்த்தோம். நான் பென்சினாய்ட்லேயே உங்களுக்கு என்னென்ன டைப் வந்துருச்சுன்னா, நான் பென்சினாய்டில் உங்களுக்கு ஆனியான்ஸ், அதாவது சார்ஜ் சிஸ்டம் ஃபுல்லாக வந்துருச்சு, கேட்டையான்ஸும் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஃபியூஸ்டு சிஸ்டத்தில் பென்சினாய்டு டைப்பில் வந்து, அதாவது பென்சின் மாதிரி இருக்க ஃபியூஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பிரிட்ஜ்டு காம்பவுண்ட்ஸையும் நம்ம வந்து ஃபியூஸ்டு சிஸ்டம் சொல்லலாம். ஸோ அதை வந்து இதில் பார்க்க போகிறோம். ஒன்லி 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 14 அனுலின் பார்த்தோம். 14 அனுலின் வந்து வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர்? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 14 அனுலின். ஸோ ஆனால் இது வந்து அரோமேட்டிக்காக இருந்தாலும் நம்ம அரோமேட்டிக் எல்லா காம்பவுண்ட் ஸ்டேபிள், அந்த ஸ்டெபிலிட்டி வந்து சம்டைம்ஸ் இட் கேன் பி வேறு ஏதாவது அட்டாக்கிங் ஏஜென்ட்ஸ் கூட டிஸ்ட்ராய் ஆகலாம். ஓகே, ஸோ இது வந்து அரோமேட்டிக் தான், ஆனால் வந்து இதனோட அரோமேட்டிக் வந்து லைட் இது மேலே விழுந்தாவே வந்து இந்த காம்பவுண்ட் வந்து டீகம்போஸ் ஆகிடுது. ஸோ அப்போது இந்த ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன்ஸை வந்து என்ன பண்ணலாம், இங்கே இருக்க ஹைட்ரஜன்ஸை நம்ம வந்து கைண்ட் ஆஃப் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணுறப்ப வந்து நமக்கு டீஹைட்ரோ 14 அனுலின் ஒன்று இதுலேயோ இல்லை இதுலேயோ பண்ணுறப்ப, ஸோ அப்போ அந்த மாடிஃபைடு காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஓகே, ஸோ இது வந்து இங்கே மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கார்பன் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிபிள் பாண்ட்ஸ் இங்கே இருந்துச்சு இல்லையா, ஒரு ஈன்ஸ்க்கு பதிலாக இது அல்கைனாக மாத்திரம். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு ஆல்டர்னேட் பாண்ட், இங்கே ஒரு ஆல்டர்னேட் பாண்ட், அப்புறம் இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், தென் இங்கே இது பேர் வந்து என்னென்னா டீஹைட்ரோ 14 அனுலின். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் 14 அனுலினை விட அரோமேட்டிசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ இதில் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்துடுச்சுன்னு பார்க்கலாம். ஆனால் ஒன்லி இது இந்த 2 டபுள் பாண்டில் ஒரு டபுள் பாண்ட் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போது ஜஸ்ட் மென்ஷன் எய்தர் திஸ் ஆர் திஸ், ஏதாச்சும் ஒன்று தான். அப்போது நமக்கு அந்த 14 ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இப்போது 1 2 3 4 5 6 7 8 நிமிஷம் 1 2 3 4 5 6 7 and 8. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இனர்ட் மெத்தட் இருக்குது. அப்போ இது டீஹைட்ரோ 14 அனுலின் வந்து இது வந்து ஒரு அரோமேட்டிக். ஓகே, மேபி நான் இதை ராங்காக வரைஞ்சிருக்கேன், அதனால் இது இப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். சாரி.
பாண்ட் எங்கே இருக்குது சார்? ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ட்ரைட் சாரி, பாண்டு தப்பாக வரைஞ்சிருக்கேன். இது இமீடியட்டாக இருக்கு இல்லையா பாண்டு. ஸோ ஆக்சுவலி பாண்ட் வந்து இங்கே ஓகே. இப்போ கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 14 அனுலின். அதில் கீழே இருக்கிறது வந்து பார்ட்டிசிபேட் ஆகாது. ஓகே. ஸோ இது பேர் வந்து டிஹைட்ரோ 14 அனுலின். ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து 10 அனுலின் வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸ் நான் ஆர்மேட்டிக் அப்படின்னு சொல்லியிருப்போம். 10 அனுலின் இஸ் நான் ஆர்மேட்டிக். ஏன்னா வந்து இதுதான் அந்த காம்பவுண்ட். இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இதனால இது வந்து இது நான் பிளேனராக இருக்குது. ஸோ வென் வி ஆர் ரிமூவிங் திஸ் ஹைட்ரஜன் அதை வந்து பிரிட்ஜ் பண்ணலாம். அப்போது இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா சாரி மேலே பிரிட்ஜிங் வந்து CH2 வச்சு பண்ணலாம். இப்போ பண்ணுறப்ப வந்து அந்த நார்மல் உங்களுக்கு எப்படி நாப்தலின் வந்து பிஹேவ் ஆகுமோ அந்த மாதிரி இந்த பிரிட்ஜிங் வந்து என்ன பண்ணுது, இட் ரிமூவ்ஸ் தி பிரிட்ஜிங் ரிமூவ்ஸ் தி நான் பிளேனாரிட்டி. ஓகே. ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மேட்டிக். ஓகே. அப்போது 10 அனுலினில் 10 அனுலினோட வந்து பிரிட்ஜ் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் 1,6 மெத்தனோ 10 அனுலின். இது பேர் வந்து 1,6 மெத்தனோ 10 அனுலின். ஓகே. அதேமாதிரி இதனோட மாடிஃபைட் காம்பவுண்ட் லைக் இந்த 10 அனுலினில் நீங்கள் பிரிட்ஜிங் வந்து CH2 இல்லாமல் ஈவன் ஓஓ இல்லை நைட்ரஜன் NH வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இதுவுமே வந்து 10 அனுலினுக்கு பதிலாக இந்த பிரிட்ஜிங் வந்து நீங்கள் ஓ வச்சு பண்ணுறப்ப லைக் அந்த நான் பிளேனாரிட்டி வந்து ரிமூவ் பண்ணி பிளேனாரா. ஸோ இந்த இதில் இருக்கிறது மொத்தம் 10 பை எலக்ட்ரான்ஸ் வந்து பிளேனார் கான்ஜுகேஷன் வந்து கொண்டு வந்துடுது. ஓகே. ஸோ இந்த ஓக்கு பதிலாக ஈவன் NHும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து இப்போ 10 அனுலின் வந்து ஒரு நான் ஆர்மேட்டிக் காம்பவுண்ட். பட் அதில் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக when you are doing the bridging it becomes aromatic. ஓகே. அடுத்து வந்து ஸோ நம்ம ஓவராலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சார்ஜ்டு அயான்ஸ்னால் இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான். ஓகே. சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான் வந்து ஒரு அயான் இல்லையா? அப்போ அது வந்து ஆனால் நான் பென்சினாய்டில் இதை நம்ம படிச்சுட்டோம். இப்போ இது ஒரு ஆர்மேட்டிக். அது சைக்ளோபென்டா டையினல் ஆனையான். இதுவுமே ஆர்மேட்டிக். அது ட்ரோபீலியம் கேட்டையான் 7 கார்பன். இது எல்லாமே சார்ஜ்டு ஸ்பீஷீஸில் வரும். ஓகே. ட்ரோபீலியம் கேட்டையான் சைக்ளோஹெப்டாட்ரையினல் கேட்டையான். அப்போ சார்ஜ்டு அயான் சிஸ்டத்தில் இது எல்லாமே ஆர்மேட்டிசிட்டி காட்டுறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜஸ் இல்லையா?
அதுக்கடுத்து வந்து வேறு எந்தெந்த சிஸ்டம்லாம் அயான்ஸில் பார்த்தோம். சைக்ளோப்ரோபீன் கேட்டேன். அடுத்து நம்ம இந்த பென்டலின் அசுலின் வந்து ஒன்று விட்டுட்டோம். ஓகே, அசுலின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. அது வந்து லைக் உங்களுக்கு என்ன காம்பவுண்டோட ஃபியூஷன்னா, இட்ஸ் அ ஃபியூஷன் ஆஃப் ட்ரோபீலியம் அண்டு சைக்ளோபென்டாடைன். அதனால் வரைகிறப்ப வந்து நீங்கள் எப்படி வரைகிறீங்கன்னா, கைண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு இதை இப்படி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஓகே, ஒரு பென்டேன், ஓகே, அடுத்து வந்து ஒரு ஹெப்டேன். ஸோ அப்போது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், தென் 1 2 ஓகே. ஸோ இங்கே ஒரு கார்பன் இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்க்குறப்ப வந்து இந்த சைக்ளோ ஹெப்டா ட்ரையினல் கேட்டையானையும் ப்ளஸ் சைக்ளோ பென்டா டையினல் ஆனையானும் மெர்ஜ் பண்ண ஸ்ட்ரக்சர். அப்போ நம்ம இதை வரைகிறப்ப கைண்ட் ஆஃப் எப்படி வரையலான்னா, ஓகே. ஸோ இதில் வந்து ப்ளஸ் கேட்டகரியோ இல்லை மைனஸோ இருக்க மாதிரி நம்ம வரையலாம். ஓகே. ஸோ இது பேர் வந்து என்னென்னா அசுலின். இந்த பேர் வந்து அசுலின். ஓகே. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபியூஸ்டு காம்பவுண்ட்ஸில் வர ஒரு அரோமேட்டிசிட்டி காட்டுற காம்பவுண்ட் அசுலின். ஓகே. ஸோ இது சார்ஜில் இது எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு ஃபியூஸ்டு இதில் பார்க்குறோம். தென் இன்னும் சார்ஜ்டு கேட்டகரியில் வந்து நமக்கு ஜஸ்ட் 2 பென்டேன் ரிங்கை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகே. இது பேர் வந்து என்ன சொல்லுவோன்னா வந்து ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் பென்டலீன் சொல்லுவோம். பென்டலீன். ஆனால் இது வந்து உங்களுக்கு லைக் ஆன்டி அரோமேட்டிக் அப்படி சொல்லலாம். இதனோட டைஆனையான், ஓகே, பென்டலீன் டைஆனையான் வந்து மொத்தம் இதில் ஒரு 4 + 2 அப்போ 10 பை எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ இது ஆனியான்ஸில் பென்டலீன் டைஆனையான்ஸில் இது ஒரு அரோமேட்டிசிட்டி காட்டுற ஒரு காம்பவுண்ட். ஓகே. தென் சார்ஜில் வேறு என்னென்ன பார்த்தோம், சைக்ளோ ப்ரோபீனல் கேட்டையான் பார்த்தோம், சைக்ளோபென்டா டையினல் ஆனியான் பார்த்தோம், ட்ரோபீலியம் கேட்டையான் பார்த்தோம், தென் அசுலின் வந்து ஃபியூஸில், அது பென்டலின், தென் சைக்ளோ ஆக்டா டெட்ரையினில் டையினல் கேட்டையானும் வந்து அரோமேட்டிக். ஓகே. அது டையினல் ஆனையான்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எத்தனை 6 பை எலக்ட்ரான்ஸ், இதில் 10 பை எலக்ட்ரான்ஸ். ஓகே. இது வந்து கேட்டையான், டையினல் கேட்டையான், டைகேட்டையான் சொல்லுவோம், இது டைஆனையான் சொல்லுவோம். சைக்ளோ ஆக்டா டெட்ரையின் டைஆனையான் இது ரெண்டுமே வந்து அரோமேட்டிக். ஆனால் வெறும் சைக்ளோ ஆக்டா டெட்ரையின் வித்தவுட் ஆனியான், வித்தவுட் சார்ஜஸ், ஜஸ்ட் சிம்ப்ளி இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ நான் அரோமேட்டிக். ஓகே. பட் அதனோட டைகேட்டையானும் டைஆனியானும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அரோமேட்டிக். ஓகே. இப்போ சார்ஜ் சிஸ்டத்தில் இதெல்லாம் பார்த்தோம். ஃபியூஸ்டு சிஸ்டம்னா நத்திங் பட் இப்போ பென்சின் ரிங் இப்படி ஃபியூஸ் ஆகிருக்கு. இது வந்து நாப்தலின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஃபியூஸ்டு சிஸ்டம். இப்போ ஃபியூஸ்னால் ஒரு ரிங் இது வந்து சேர்ந்துருக்கிறது. ஓகே. ஸோ இது பேர் வந்து ஃபியூஸ்டு சிஸ்டம் சொல்கிறது. ஓகே. அதே மாதிரி ஈவன் அந்த 10 ஆனுலின் பார்த்தோம் இல்லையா, இதுவுமே வந்து இது பேர் வந்து பிரிட்ஜ்டு. ஓகே. ஃபியூஸ்னால் உங்களுக்கு இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது பேர் ஃபியூஷன். 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து டைரெக்டாக இந்த ரிங்கும் அந்த ரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் ஒரு கார்பன், அது பேர் வந்து இது பேர் வந்து பிரிட்ஜ்டு. ஓகே. ஸோ இங்கே பிரிட்ஜிங் வச்சு நமக்கு இந்த 1,6 மெத்தனும்
10 annuline வந்து பார்த்தீங்கன்னாக்கா aromatic. வெறும் 10 annuline வந்து நான் aromatic. bridging பண்ணுறப்ப வந்து அது என்ன ஆகுது aromatic. அப்போ fused systems நம்ம பார்த்தாச்சு. fused system என்னென்ன பார்த்தோம்? Just let us see. fused systemத்தில் நிறைய பார்த்துட்டோம். அதாவது பென்சின் டெரிவேட்டிவ்ஸில் பார்த்து வச்சுருந்தோம். அது எங்கே இருக்குது? ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூஸ்டு சிஸ்டத்தில் வரும். ஓகே. ஸோ ஆந்த்ரசின், ஃபினாந்த்ரின். இப்போது ஆனியானில் ஃபீனலின் ஆனியான் ஆனியான் சிஸ்டத்தில் சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் சிஸ்டத்தில் இது வரும். இப்போ நம்ம சிலபஸில் என்ன இருந்துச்சு ஆக்சுவலி? ஸோ சிலபஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹக்கிள்ஸ் ரூல் கான்செப்ட் பார்த்தாச்சு. ஹக்கிள்ஸ் ரூல்னால் என்ன? அந்த காம்பவுண்ட் வந்து சைக்ளிக்காக இருக்கணும், பிளேனராக இருக்கணும், 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். தென் அந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ஜுகேஷனில் இருக்குன்னு பார்த்தோம். தென் அரோமேட்டிசிட்டி ஆஃப் பென்சின் என்ன? பென்சின் டைப் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸில் எதெல்லாம் வந்து அரோமேட்டிக் காட்டுதுன்னு பார்த்தோம். நான் பென்சினைடுலேயும் பார்த்தாச்சு, அனுலின்ஸ் பார்த்தாச்சு. அரோமேட்டிசிட்டி இன் சார்ஜ் அண்ட் ஃபியூஸ் இது அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு மெர்ஜ் ஆகுது. ஓகே. ஸோ உங்களுக்கு பென்சினைட் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதெல்லாம் பென்சினைட் காம்பவுண்ட்ஸ் லைக் பென்சின் அண்ட் பென்சின் டெரிவேட்டிவ்ஸ் ஃபுல்லாக பென்சினைட் காம்பவுண்ட். தென் ஃபியூஸ்டில் வந்து நாப்தலின், ஆந்த்ரசின், ஃபினாந்த்ரின், ட்ரைஃபீனலின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூஸ்டு சிஸ்டம். ஓகே. டெட்ரசின், பென்சாந்த்ரசின், கிரைசின், இந்த ஃபீனலின் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அது மட்டும் ஒரு ஆனியான் போடுறப்போ மோர் அரோமேட்டிக்காக இருக்குது. வெறும் ஃபீனலின் வந்து ஆன்டி அரோமேட்டிக். ஸோ அப்போது ஃபீனலின் ஆனியான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயானியான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை வெறும் ஒரு சிங்கிள் ஆனியான் 2 பை எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால 14 பை எலக்ட்ரான்ஸ் வந்து வந்துடுது. ஓகே. பேண்டசின், பைசின் இது எல்லாமே வந்து அரோமேட்டிக். இந்த எக்ஸப்ஷன் ஃபார் இந்த 16 பை எலக்ட்ரான் ஜென்ரலாக நமக்கு எத்தனை பை எலக்ட்ரான் இருக்கணும்? 12, 14 அந்த 10, 14 அந்த மாதிரி 2, 6, 10, 14 இருக்கலாம். ஆனால் பைரினில் வந்து 16 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தும் இந்த மிடில் இருக்க பை எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரோமேட்டிசிட்டியில் இன்பாகல. ஈவன் இதை நீங்கள் மெத்திலேஷன் அந்த மாதிரி பண்ணுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி ஸ்ட்ராங்லி அரோமேட்டிக். அதேமாதிரி பென்சோபைரான்லேயும் நமக்கு 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஆனால் 18 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகுது. இப்போ கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 பை எலக்ட்ரான்ஸ், அதில் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இனர்ட் ஆகுது. ஓகே. இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ். தென் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் கிராஃபின், ஃபுல்லரினில் பார்த்தாச்சு. நான் பென்சினாய்டில் சைக்ளோப்ரோபின் பார்த்தோம், சைக்ளோபென்டாடைனல் ஆனியான் பார்த்தோம். அதெல்லாம் வேறு ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது ஃபுல்லாக வந்து இந்த பார்ட்டில் பார்த்தோம். சைக்ளோப்ரோபீனல் கேட்டையான், சைக்ளோபென்டாடைனல், ட்ரோபீலியம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார்ஜில் அசுலின் வந்து இட்ஸ் ஃபியூஸ்டு காம்பவுண்ட். ஓகே. 2 ரிங் வந்து ஃபியூஸ் ஆகிருது. ஒன்று வந்து சைக்ளோஹெப்டாட்ரைனல் ட்ரோபீலியம் கேட்டையான் மாதிரியும், இன்னொன்று வந்து சைக்ளோபென்டாடைனல் ஆனியான் மாதிரி. அதுதான் அந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் வந்து அசுலின். ஓகே. இப்போ என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்? லைக் பென்சினாய்டில் பென்சின் மாதிரி இருக்க டைப் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நான் பென்சினாய்டில் வந்து நமக்கு லைக் சார்ஜ்டு சிஸ்டம்ஸ், ஓகே, சார்ஜ்டு அயான்ஸ், ஃபியூஸ்டு சிஸ்டம்ஸ், ஓகே, இது எல்லாமே பார்த்தா. சார்ஜில் வந்து சைக்ளோப்ரோபீனல் கேட்டையான், சைக்ளோபென்டாடைனல் ஆனியான், தென் ட்ரோபீலியம் கேட்டையான். ஓகே. இதெல்லாம் பார்த்தோம். ஃபியூஸ்டில் வந்து அசுலின், சாரி 7 ரிங் வரணும். ஓகே. ஸோ வரப்போ அல்டர்னேட். ஓகே. இது வந்து அசுலின். டோட்டலாக வந்து 10 பை எலக்ட்ரான் சிஸ்டம்ஸ். ஓகே. இது வந்து சைக்ளிக் பிளேனார். அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற பென்சீனோட பாலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஆந்த்ரசின் இது எல்லாமே வந்து ஆந்த்ரசின், நாப்தலின், ஃபினாந்த்ரின் இது எல்லாமே ஃபியூஸ்டு சிஸ்டத்தில் தான் வரும். ஸோ அரோமேட்டிசிட்டி இவ்வளோ தான். ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து லைக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். aromatic substitution reaction.
ஸோ 2 டைப் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் substitution reaction. இன்னொன்று வந்து aromatic nucleophilic substitution reaction. ஓகே, ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து aromatic electrophilic substitution. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல்னால் என்ன, எலக்ட்ரோஃபைல்னால் என்ன, நியூக்ளியோஃபைல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ எலக்ட்ரோனா எலக்ட்ரான், ஃபைல்னா லவ்விங். ஸோ இப்போ எலக்ட்ரானை லவ் பண்ணுறது என்னவாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் சென்டராக இருக்கும், இல்லை எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரோஃபைலோட மீனிங்னா தே லவ் எலக்ட்ரான்ஸ், விச் மீன்ஸ் தே லவ் நெகட்டிவ் சென்டர்ஸ், விச் மீன்ஸ் தே ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட், விச் மீன்ஸ் தே ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்போ நியூக்ளியோஃபைலில் வந்து நமக்கு 2 சார்ஜ்டும் இருக்குது, நியூட்ரலும் இருக்குது. ஸோ அப்போ தே லவ் த பாசிட்டிவ் சென்டர், they love positive center. Okay, they are electron rich. Okay, அப்போ எலக்ட்ரோஃபைல் வந்து எதை அட்டாக் பண்ணுன்னா, எலக்ட்ரோஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஆல்ரெடி செட் தே ஆர் எலக்ட்ரான்லேயே, அப்போ அது கார்பானியானை தான் அட்டாக் பண்ணும். தே அட்டாக் கார்பானியான். ஆனால் நியூக்ளியோஃபைல் வந்து தே அட்டாக் கார்போனியம் அயான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைலுக்கான டிஃப்ரென்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்னலாம் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் அரோமேட்டிக் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ மேபி முடிஞ்சால் இதில் இருக்க ஒரு எம்சிக்யூ பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மேபி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனும் கவர் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மெஷ் பண்ணிக்கூடும். I'll just discuss the MCQs for both the topics. Okay, so thank you very much for your patient listening. So yes, catch you in the next video.